வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். Psalms 34 verse 19. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். பாஸ்டர் என்ன சொல்றீங்க பாஸ்டர்? நீதிமானுக்கு துன்பமா? ஆமா. பக்கத்துல பார்த்து பாருங்க, பைபிள் கரெக்டா தான் போட்டிருக்குதா இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிட்டு இருக்குதா? ஐயா, பாவிக்கு கஷ்டம் வரணும்யா. தப்பு பண்றவனுக்கு இல்ல தண்டனை வரணும், ஏமாத்துறவனுக்கு இல்ல துன்பம் வரணும். ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? நீதிமானுக்கு வரும் துன்பம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேளுங்க. இப்போ நீங்க நீதிமானா? கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லணும் பதில். இப்போ ஏன்னா நீ நீதிமானா இருந்தா உனக்கு என்ன இருக்குதா? இப்ப சொல்லுங்க, நீதிமானா என்னது? ஆமா, நான் நீதிமான் தான் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நிறைய நேரம் நமக்கு புரிஞ்சுக்க முடியல, நல்லவனுக்கு ஏன் கஷ்டம், நல்லவனுக்கு ஏன் பிரச்சனை? பொல்லாதவன் நல்லா வாழ்றான், சிறப்பா இருக்கிறான், ஏமாத்துறான், ஓஹோன்னு இருக்கிறான், 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், நல்லா குத்துக்கல் மாதிரி இருக்கிறான். ஆனா நான் உண்மையா இருக்கிறேன், நேர்மையா இருக்கிறேன், ஒழுக்கமா இருக்கிறேன், நீதிமானா இருக்கிறேன், எனக்கு ஏன் வாழ்க்கையில போராட்டம்னா வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு வரும் துன்பம் எப்படிதான் இருக்குமா? சத்தமா தான் சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. 1 இல்ல 2 இல்ல, நிறைய வரதான் செய்யும். அல்லேலூயா. ஆமென். ஆனாலும் ஆமென், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமானுக்கு வருகிற எல்லா துன்பத்திலும் சொல்லுங்க, ஆல் troubles, எல்லா துன்பத்திலிருந்து 1 2 இல்ல, அத்தனையிலும் இருந்து விடுவிக்கிற கர்த்தர் அவனுக்கு உண்டு. ஆமென். நம்ம பொதுவா கிறிஸ்தவத்துல இதை இப்ப பேசுறது குறைஞ்சிருச்சுங்க. எனக்கு கொஞ்ச நாளா ரொம்ப கரிசனை என்னன்னா, கிறிஸ்தவம் நிறைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், செழிப்பா இருப்ப, நல்லா இருப்ப, ஓஹோன்னு இருப்ப, 2 வீடு வாங்குவ, 4 காரு வாங்குவ, நீ சூப்பரா இருப்ப, இதையே சொல்லி 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 ஜனங்களை பேம்பர் பண்ணி தடவி கொடுத்தே வளர்த்துட்டோம். அதனால வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களை பார்க்கிறது குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய நேரம் ஒருத்தங்க ஊழியத்துக்கு ஆயத்தமாகி வராங்கனாலே ஊழியத்துக்கு வரும்போதே கேட்கறாங்க, வரும்போதே யோசிக்கிறாங்க, நல்ல பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான விசாலமான ஒரு ஸ்டேஜ், ஆடம்பரமான உயர்த்தப்பட்ட ஒரு அனுபவத்தை எதிர்பார்த்து தான் எதுக்கே வராங்க, ஊழியத்துக்கே வராங்க. ஆனா ஆரம்ப நிலையில அப்படி இல்லை. பாடுகளுக்கு மத்தியில, பசிக்கு மத்தியில, பஞ்சங்களுக்கு மத்தியில ஊழியம் செய்தவர்கள் அதிகம், வைராக்கியமாய் நின்றவர்கள் அதிகம். கர்த்தர் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பேன்ற விசுவாசிகள் அதிகம். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள துன்பங்களுக்கு மத்தியிலே நிற்கிற விசுவாசிகளை சபைகள் இழந்து கொண்டு தான் வருகிறது. காரணம், அதை பத்தி நிறைய யாரும் இப்ப என்ன பண்றது இல்ல, பொதுவா பேசுறது இல்லை. அதனாலதான் நான் இன்னைக்கு யோசிச்சேன், நம்ம பேசுவோம். நீதிமானுக்கு துன்பங்கள் வரும். வேதம் சொல்லுது, நீதிமான்கள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீ இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு வருகிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீங்க நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறீர்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு ஜோவே வாழ்வு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய பேசினேன், 4 வாரம் கிட்ட பேசினேன். தேவனை போலவே இருக்கிற வாழ்வு, இதெல்லாம் வேதம் நமக்கு சொன்னாலும் அதே வேதம் நீதிமான்களுக்கு வருகிற துன்பத்தையும் சொல்ல மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. வேதத்துல பார்க்கிற அத்தனை நீதிமான்களும், ஏறக்குறைய எல்லா நீதிமான்களும் துன்பப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு யோசேப்பின் உயர்வை பேசுகிறவர்கள் உண்டு,
ஆனா அதே யோசேப்பு அந்த உயர்வை அடைவதற்கு முன்னால அவன் பட்ட பாடுகளையும் அவன் வாழ்ந்த உண்மையின் நிமித்தமாய் அவன் சந்தித்த அவமானங்களையும் நிந்தைகளையும் பேசுறதுக்கு மறந்துட்டோம், விட்டுட்டோம். ஏன்னா கேட்கறதுக்கும் நாம யாரும் அதுக்கு ஆயத்தமா இல்ல. என்ன வேணும்? முழு எகிப்துக்கு அதிபதியான பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு வந்த யோசேப்பு வேணும். ஆனா கர்த்தர் பார்க்கிறார், என் தேவனுக்கு முன்பாக இந்த பொல்லாப்பை நான் செய்வது எப்படின்னு சொல்லி உண்மையா இருந்தது நிமித்தமா போத்திபார் மனைவி அவனை பாவத்திற்கு அழைத்த பொழுது தேவன் பார்க்கிறார் என்று சொல்லி உண்மையா இருந்தது நிமித்தமா பழி சொல்ல வாங்கிட்டு ஜெயிலுக்கு போன யோசேப்பு, நிந்தையை பாடுகளை அனுபவித்த நீதிமானாகிய யோசேப்பை பார்க்க, படிக்க, தியானிக்க இன்னைக்கு நமக்கு முக்கியத்துவம் படல. We always focus on the blessing of the God's people. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமோட கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை அதிகம் பேசுகிறோம், அதிகம் விரும்புகிறோம், அதிகம் வாஞ்சிக்கிறோம். ஆனா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த ஆபிரகாமுக்கு முதிர் வயது வரை கர்த்தர் எனக்கு என்ன தருவீர், நானும் பிள்ளை இல்லாதவனாய் இருக்கிறேன் என்ற அந்த ஆபிரகாமினுடைய வேதனை, நிந்தை, பாடு, துன்பம் இத தியானிக்கவோ விசுவாசிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ பயப்படுகிறது சபை. திரும்ப சேர்ந்து வாசிங்க சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். I tell you church, expect problem in your life. இன்னைக்கு பொதுவா கிறிஸ்தவங்க பிரச்சனையே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்துக்குள்ள போறதுக்கு, அட்ரிஷனுக்கு, சேதாரத்துக்கு என்ன தெரியுமா காரணம்? அவன் நினைச்சு வந்தான், சபைக்கு வந்தா ஜாலியா இருப்பேன், சபைக்கு வந்தா ஆசீர்வாதமா இருப்பேன், சபைக்கு வந்தா வெறும் பாட்டு ஆட்டம் பாட்டம் தான் இருக்கும், கஷ்டமே இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் நிறைய பேர் வராங்க. அப்படிதான் கூப்பிடுறாங்க நிறைய பேர். உண்மை, கர்த்தர் ஆஸ்வதிப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக்குவார், உன் கடன்கள் மாறும், உன் வியாதிகள் மாறும், எல்லாம் உண்மைதான். அதே நேரத்துல நீ விசுவாசிக்கிற விசுவாசத்தின் நிமித்தமா பாடுபட வேண்டியதும் உனக்கு அருளப்பட்டு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. நீதிமானுக்கு துன்பங்கள் உண்டு. அந்த நீதிமானாய் வாழ்வதன் நிமித்தமே நீ அனுபவிக்க வேண்டிய பாடுகள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு நிறைய பேரோட பின்மாற்றத்துக்கு காரணம், கஷ்டம் வந்தவொடனே, பிரச்சனை வந்தவொடனே இயேசு என்னை கைவிட்டுட்டார், ஏன்னா துன்பத்தை ஃபேஸ் பண்ண அவங்களுக்கு கற்றுத்தரல. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நாம் அறிந்த வசனம், பல முறை நாம் வாசித்து பேசியிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், யாருக்கு தான்? அவரிடத்துல, தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாவே இல்லை, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்பனா போத் ஈவில் அண்ட் குட், தீமையும் நன்மையும் உங்க நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. பக்கத்தப்பா சொல்லுங்க, தீமையும், தீமையா இருந்தாலும் சரி, நன்மையா இருந்தாலும் சரி, அவரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு அது நன்மைக்கு ஏதுவாதான் நடக்குது. இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டேன் பாஸ்டர், நடக்கல பாஸ்டர், ஏதோ ஒரு நன்மை. ரொம்ப தேடிட்டேன், ரொம்ப போராடிட்டேன், எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டேன், இன்னும் பதில் கிடைக்கல, ஏதோ ஒரு நன்மையை கர்த்தர் அங்க வச்சிருக்கிறாரு. You are facing some issues in your life, you are facing some problem. ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டத்தை, நீங்க துன்பத்தை அனுபவிச்சிட்டு இருப்பீங்கன்னா கவலைப்படாதீங்க. பல துன்பங்கள் நீதிமானுக்கு இருக்கத்தான் செய்யும். சீக்கிரத்துல கர்த்தர் உன்னை அதிலிருந்து விடுதலை ஆக்குவார், எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18.
காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம காணப்படுறது மேல ரொம்ப கவனம் இல்லை. கரெக்டா? எதை தான் நோக்கி இருக்கிறோம்? ஆமா, காணப்படுற வீடு எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, காணப்படாத ஒரு வீடு இருக்குது, அது மேலதான் என் கவனம் அதிகம். அல்லேலூயா. காணப்படுற வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, நான் பார்க்காத ஒரு வாழ்க்கை, காணப்படாத ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு மேலதான் எனக்கு கவனம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற. அப்ப காணப்படாததை நோக்கி இருக்கிற உனக்கு என்ன வருமா? அதி சீக்கிரத்தில் நீங்க லேசான நம்முடைய. ஆமா, நீ காணப்படாததையே நோக்கி இருக்கிற உனக்கு உபத்திரவம் இருக்கும், ஆனா அது லேசானது, அது சீக்கிரத்தில் நீங்கி போறது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பாடுகள், உங்க பிரச்சனைகள், உங்க உபத்திரவங்கள் சீக்கிரத்தில் நீங்க கூடியவைகள், அது லேசானது. அல்லேலூயா. பி ஆஃப் குட் ஷேர். சோர்ந்து போயிடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. உன் பாடு நீங்கள் கூடியது. உபத்திரவம் உனக்கு ஒருவேளை அது பெருசு போல தெரியலாம், ஆண்டவர் சொல்றாரு அது ரொம்ப லேசான உபத்திரவம், சீக்கிரத்தில் என்ன ஆயிரும்? நீங்கிடும். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. அப்ப பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் மாறப்போகுது. பிரச்சனை வருமா? ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு நீதிமானுக்கு, ரட்சிக்கப்பட்டவனுக்கு துன்பம் வருமா? வரும். பக்கத்துல பா சொல்லுங்க, நிச்சயம். இது வர வரலையே பாஸ்டர், எதிர்பாரு, சீக்கிரம் வரும். தீர்க்கதரிசனமா சொல்றேன், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனா அது கூடவே காப்பாத்துற இயேசுவும் கூட இருப்பார். அதுதான் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடுவிப்பார். ஆமென். வாசிப்போம், என் கூட சேர்ந்து வாசிங்க. 20வது சங்கீதம். ஒரு நாள் இருக்குதான். எத்தனை பேருக்கு இந்த நாள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நாள் இருக்குது. 20வது சங்கீதம். 20வது சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிக்க போறோம். வாசிக்க முதல் வசனம் என்ன போட்டுக்குது? ஆஹா, எனக்கு இந்த நாள் வேணாம் ஆண்டவரே. The day of trouble. என்னவா? ஆபத்து நாள். எத்தனை பேருக்கு இந்த நாள் வேணும்ன்றீங்க? என்ன பாஸ்டர், என்ன மூட்ல வந்தீங்க இன்னைக்கு? எங்களை போட்டு இந்த கலக்கலக்கிறீங்களே. The day of trouble. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அல்லேலூயா. எனக்கு ஒரு டே ஆஃப் ட்ரபிள் வந்தாலும் என் கஷ்டத்தை, என் ஜெபத்தை கேட்கிறவர் என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றான், தாவீது, மரண இருளின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், கஷ்டம் எனக்கு நிரந்தரம் பயப்படவே மாட்டேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என் கூட இருக்கிறீர். அல்லேலூயா. ஒரு வியாதின்ற கஷ்டம் ஒரு வேளை வரலாம், கர்த்தர் கூட இருக்கிறாரு. பண கஷ்டம்ன்ற கஷ்டம் ஒரு வேளை உங்க வாழ்க்கையில வரலாம், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. உன் ஆபத்து நாளில உன் ஜெபத்தை கேட்கிறவர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதம். ஆமென். நாம நிர்கதியாய், அனாதைகளாய் விட்டு விடப்படுவது இல்லை. ஒருவேளை உங்க தாய் உன் கூட இல்லாம இருக்கலாம், தகப்பன் உன் கூட இல்லாம இருக்கலாம், கணவன் மனைவி இல்லாம இருக்கலாம், நம்மன பிள்ளைகள் இல்லாம இருக்கலாம், உறவுகள் நண்பர்கள் இல்லாம இருக்கலாம், கர்த்தர் கூட இருக்கிறார். உன் ஆபத்து நேரத்துல உன்னோடு இருக்கிறவர் அவர். ஆமென். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல, உங்களுக்கெல்லாம் ஒரு நம்பர் சொன்னேன், எமர்ஜென்சி நம்பர். என்ன நம்பரு? சத்தமா தான் சொல்லுங்களேன். 5015 5015. என்னது? ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு, நீ என்னை மகிமைப்படுத்துவா. அல்லேலூயா. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்புறம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.
ஆபத்து வருதுனாலே ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு நினைச்சுங்க, மறந்துடாதீங்க. ஒரு பிரச்சனை வருதுனாலே எனக்கு ஒத்தாசை வருதுன்றத மறந்துடாதீங்க. அல்லேலூயா. கஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. கஷ்டத்தோட கூட கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒத்தாசையை அனுப்புவார், உதவியை உங்களுக்கு அனுப்புவார். நல்லா கவனிங்க. சத்துரு ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைய, ஒரு போராட்டத்தை, ஒரு நிந்தைய கொண்டு வரலாம், ஒரு கஷ்டத்தை கொண்டு வரலாம். ஆனா அந்த கஷ்டம் வந்த உடனேயே அதுக்கு பின்னாலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார்ன்றதை மறந்துடாதீங்க. சாத்தான் பிரச்சனையை தான் கொண்டு வருவான். அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்க ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஃபுல்லா அதுக்குள்ள போக நேரம் இல்லை. நான் ஒரு உதாரணமா உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடந்து போறேன். எல்லாரும் இவங்க அந்நிய பாஷையில பேசி ஆவியில நிரம்பி ஆர்ப்பரிக்கிறத பார்த்து எல்லாரும் இவங்க கிண்டல் பண்றான். கிண்டல் பண்றானா இல்லையா? இவர்கள் மது போதையில நிரம்பி. யோசிச்சு பாருங்க, உங்களை பார்த்து நீங்க நல்லா உங்க தெருவில் இருக்கிற 4 பேர் உங்களை கிண்டல் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க இயேசுவை நம்புறதுனால, விசுவாசிக்கிறதுனால, சர்ச்சுக்கு போறதுனால உங்களை பார்த்து கிண்டல் பண்ணி அவமானமா பேசினா சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கும் சொல்லுங்க? கஷ்டமா இருக்குமா இருக்காதா? இவர்களை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்களாம். ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை நேரம். என்ன தெரியுமாச்சு? அதே அதிகாரம் முடிவில் வாசிக்கிறோம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆசீர்வாதம் வந்ததா வரலையா? சொல்லுங்களேன். உங்ககிட்ட போய் கேட்கிறேனே, இந்த கிண்டல் பண்றாங்களே, இந்த அசிங்கமா இருக்குது, இந்த அவமானமா இருக்குதுன்னு விட்டுட்டேன்னா பின்னால வர ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அதனால I tell you, don't mind the problem. உங்களுக்கு வருகிற நிந்தைய, போராட்டத்தை, பிரச்சனைய மேல கவனம் வைக்காதீங்க. அதுக்கு பின்னால ஒரு ஆசீர்வாதம் வருதுன்றத மறந்துடாதீங்க. ஆமென். சத்துரு தீமையை செய்வான், அதை ஆண்டவர் மாத்தி போட்டு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார். அல்லேலூயா. நிறைய சொல்லலாம். 16ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுறேன். உங்களுக்கு திடீர்னு நமக்கு நேரம் இல்லாதனால, இவங்க ஒரு பிசாசு பிடிச்ச பெண்ணுக்கு விடுதலையாக்கி நல்ல வல்லமையான டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தான் பண்ணாங்க. தப்பு எதுவும் பண்ணல. ஆனா அதனுடைய விளைவு அநேக அடிகள் அடிக்கப்பட்டு உட்காவல் அறையில துழு மரத்தில் கட்டி தொங்க விடப்பட்டார்கள். நல்லா இருக்குமா? சொல்லுங்க. நான் அந்த நிலைமையில இருந்தா, என்னாண்டவரே நான் தப்பு பண்ணேன், ஊழியம் தானே பண்ணேன், ஊழியம் பண்ண எனக்கா இந்த பாடு, எனக்கா இந்த வேதனை, இனி நான் ஊழியமே பண்ண மாட்டேன். நம்மள நிறைய பேர் அப்படித்தான். நான் ஊழியத்துக்கு போனா என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நான் இனி ஊழியமே போக மாட்டேன் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? இவங்க யோசிச்சிருக்கலாம்ல, பவுலும் சீலாவும் யோசிச்சிருக்கலாம்ல. நம்ம ஊழியம் பண்ணிட்டது குற்றவாளியை மாதிரி அடிக்கப்பட்டு தலைக்கீழ தொங்க விடப்பட்டிருக்கிறோமே, இது நமக்கு தேவையா? நம்மளும் 4 பேரை மாதிரி நிம்மதியா நம்ம வேலையை செஞ்சுட்டு சாப்பாடை சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைக்கல. கொஞ்ச நேரம் தான், ஒரு இரவு தான். சொல்லுங்க, ஒரு அடுத்த நாள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த இரவிலேயே ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. கர்த்தரை துதித்து பாடினார்கள், சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது. என்ன ஆச்சுன்னா, சிறைச்சாலை தலைவன் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டான். அல்லேலூயா. யாரு அடிச்சு வாடா போடான்னு திட்டினானோ அவன் வந்து சொல்றான், கையை கட்டிக்கிட்டு வணக்கம் போட்டு, ஆண்டவன் மாறே நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஒரு நிந்தை வருதுன்னா, நீ கூப்பிடுற சத்தத்தை கேட்டு உனக்கு உதவியை அனுப்புகிற, ஒத்தாசை அனுப்புகிற தேவன் இருக்கிறார். ஒரு பின்னாலேயே ஒரு பலத்த ஆசீர்வாதம் வருதுன்றத மறந்துடாதீங்க. பக்கத்தப்பா சொல்லுங்க. ஒருவேளை நீ இப்போ ஒரு கஷ்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கலாம். டோன்ட் வரி.
அதோடு கூட அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். இந்த பிரச்சனை நேரத்துல சோர்ந்துடாதீங்க, இந்த கஷ்ட நேரத்துல தோன்றாதீங்க, இந்த கஷ்ட நேரத்துல கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு பேசிடாதீங்க. வைராக்கியமா இரு. உதவுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவனுக்கு வருகிற தீமைகள் அநேகமா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுதலையாக்குகிற தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் யோபு. ஒரே நாள் எல்லாம் போச்சு. அந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆஸ்தி, பிள்ளைகள், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம் எல்லாம் இழந்து நடு ரோட்ல ஓட்ட வச்சு உடம்ப சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கட்டின மனைவி கூட சொல்றா, இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவையாயா? ஜீவனை விட்டு தேவனை தூஷித்து என்ன பண்ணிடு. நமக்கு தெரிஞ்சதுதான் 42ஆம் அதிகாரம். அவனுக்கு இருந்த எல்லாவற்றிலும் அவனை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார், பிள்ளைகள் உட்பட. ஆமென். அதனாலதான் மனைவி சாவல பொழுகுது. ஏன்னா அதை இரட்டத்தனையா கொடுக்க முடியாதுல்ல, கொடுத்தா பிரச்சனை ஆயிரும். அதனால அவளை வச்சிருந்தாரு. நான் உனக்கு எல்லாம் ரெண்டா கொடுக்க போறேன்டா, கவலைப்படாத. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை யோபுவை போல ஒரு கஷ்டத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம், ஒரு டார்ச்சருக்குள்ள போயிட்டு இருக்கலாம், ஒரு மென்டல் பிரஷருக்குள்ள போயிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை நெருக்கிக்கிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். இந்த உபத்திரவ நேரத்துல உறுதியாரு. நீதிமானா இருக்கிற உனக்கா எனக்கா துன்பம்? உனக்கு தான் துன்பம், கவலைப்படாத. அந்த துன்பத்துல விடுதலையாக்குறவர் உன்னோடு கூட உண்டு. உன்னை அனாதையா விட்டுற மாட்டாரு, உன்னை நிர்கதையா விட்டுற மாட்டாரு. உன் சத்தத்தை கேட்பார், உன் கண்ணீரை கேட்பார், உன் அழுகையை பார்த்து உனக்கு உதவி செய்வார். அதோடு கூட ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருதுன்றதை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. சாத்தான் நினைச்சு பார்ப்பான், இவளுக்கு கஷ்டத்தை கொடுப்பேன், இந்த கஷ்டத்துல இவ இயேசுவே வேணான்னு விட்டுட்டு போயிடுவான்னு அவன் நினைச்சு உனக்கு கஷ்டத்தை கொடுத்தா நாம என்ன பண்ணணும்? அவன் முகத்துல கரிய பூசணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் கஷ்டத்துல இன்னும் கர்த்தரை கூப்பிடுவேன், இன்னும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுவேன், இன்னும் கர்த்தரை நம்புவேன். அப்படி உறுதியா பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, அதோடு கூட ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். நீ மகிழ்வாய். ஆமென். ஏன் தெரியுமா? அவருக்கு உங்க மேல இன்னும் சந்தோஷம். என் மக என்ன விடல, என்ன விட்டு கொடுக்கல, என்ன மறுதளிக்கல, என்ன உறுதியா படிச்சிருக்கிறா. இவளுக்கு நான் உதவி செய்வேன், இவனுக்கு நான் உதவி செய்வேன். நிச்சயம் உனக்கு செய்வா. அல்லேலூயா. இன்னும் பல உதாரணங்களை பைபிள் சொல்ல முடியும். எல்லா நீதிமான்களும் துன்பப்பட்டார்கள், பாடு அனுபவித்தார்கள், ஆனா விடல, கர்த்தரை விட்டுறல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டத்துக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. அக்கினி சூளையில நான் போனா இதை விட்டு வெளியில வந்துருவேன், இதுக்கு பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இவர்களுடைய தேவனே தேவன், இவர்களை எதிர்க்கிறவருடைய வீடு எருக்களமாக்கப்படும். உயர்வு வரத்தான் போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு பாடுகளுக்குள்ள நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். சீக்கிரத்துல, அதி சீக்கிரத்தில் நீங்குகிற இந்த லேசான உபத்திரவம் ஒரு பெரிய மகிமையை கொண்டு வரப்போகுது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது, ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரத்தான் போகிறது. விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு சில நேரத்துல, கஷ்ட நேரத்துல, மன சஞ்சலத்துல, ஒரு சில அன்வான்ட் பேச்சுக்களை பேசிடுவோம். அப்படி பேசியிருந்தா கவலைப்படாதீங்க. நிறைய நேரம் அதுவே ஒரு குற்ற உணர்ச்சியா பிசாசு கொண்டு வந்துடுவான். ஆண்டவரை நான் கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன், ஆண்டவர் மேல நான் வருத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு இருந்தா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் உணர்வுகளை புரிந்தவர். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. யோவான் ஸ்நானகன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அறிஞ்சிருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் முன்னால இயேசுவை பார்த்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னவன் யாரு? எப்ப சொன்னான்?
ஆமா, இயேசு ஊழியத்துக்கே வரல, 40 நாள் உபவாசம் கூட இருக்கல, ஒரு அற்புதம் கூட செய்யல. இது எதுவுமே நடக்காததுக்கு முன்னாலேயே சொன்னா இவர் ரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. he has the revelation of Jesus. இயேசு யார் என்ற வெளிப்பாடு யாருக்கும் தெரியல. யாருக்கு தெரிஞ்சது? யோவானுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனா இந்த யோவான் ஒரு காலகட்டத்தில் ஏரோதியாளினுடைய பிளான் நிமித்தமா பிடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்படுறாரு. இந்த சம்பவம் தெரியுன்றதால நான் வாசிக்கல, மத்திய 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது, நம்ம பார்த்துப்போம். அடைக்கப்படுறாரு. அது மட்டும் இல்ல, யோவான் ஸ்நானன் கேள்விப்படுறாரு, இவர் தலை என்ன ஆக போதான், வெட்ட போறாங்களாம். ஒரு மரண கலக்கம், ஒரு மரண பயம், சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. இந்த யோவானுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இப்போ என்ன டவுட் வந்துருச்சு? வருகிறவர், வாசிங்க அந்த 5ஆம் வசனம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தானே, இல்ல 3ஆம் வசனமா? 3ஆம் வசனமா? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருத்தர் வர்றதுக்கு நான் இன்னும் என்ன பண்ணணுமா? பாருங்க, அவ்வளவு வெளிப்பாடு பேசின யாரு? யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு பாடு, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரும் பொழுது விசுவாசத்துல கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? கலக்கம் வந்துருச்சு, ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. இப்ப கேக்குறான், வர்றது அவர் தானா இல்ல நான் தப்பா சொல்லிட்டனோ? இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்றத நான் ஒருவேளை ராங்கா சொல்லிட்டனோ, ப்ரெடிக்ட் பண்ணிட்டனோ? இவர் தானா இல்ல வேற ஒரு வரத்துக்கு நான் காத்திருக்கணும்? அவர்கிட்ட என்ன பண்ணிடுவோம், கேட்டுருவோம் சொல்லி யார் அனுப்புறான்? சீஷர்களை அனுப்புறான். உடனே இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? பைத்தியக்கார பையன், முட்டா பையன், அப்ப அப்படி பேசினான், இப்ப பாரு இப்படி பேசுறான். அப்படிலாம் இயேசு ஒன்னும் கடிஞ்சிக்கலாம் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுவுக்கு நாம போகிற மனநிலை தெரியும். எந்த சூழ்நிலைக்குள்ள நாம் இருக்கிறோன்றது அவர் அறிந்திருக்கிறார். அவனுடைய வியாகுலம், அவனுடைய நெருக்கம் அவனை அப்படி சிந்திக்க வைக்குது. உடனே இயேசு சொல்றாரு, நீங்க பார்க்கிற அற்புதத்தை போய் சொல்லுங்க. குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தவர்கள் சப்பானிங்க நடக்கிறாங்க, அற்புதம் நடக்குதுன்னு என்ன பண்ணு, போய் சொல்லு. அப்படி சொல்லிட்டு 6ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் வசனம் வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. சீஷர்களுக்கு உடனே ஒரு பாடம் சொல்றாரு. இவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டான். என்ன ஆயிட்டான்? யோவான் ஸ்நானன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டான். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், என்னிடத்துல டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறவன் பாக்கியவான். அப்படி சொல்லிட்டு அடுத்து அவனை கண்டம் பண்ணல. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? வெள்ளிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? 8ஆம் வசனம், அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு இயேசு அவனை அஃபர்ம் பண்றார். இவன் யாரு தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்த ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், இப்படிப்பட்ட பெரிய தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இவன் யாரு? மேன்மையுள்ளவன். ஏன் தெரியுமா? ஒருத்தரும் பார்க்கறதுக்குனால என்னை பத்தி தீர்க்கதரிசனம் சொன்னவன் இவன் தான். அல்லேலூயா. அந்த யோவானுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருச்சு. ஆனா டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ற, ஒருவேளை கஷ்டத்துல ஏதோ ஒரு நெகட்டிவ் காரியத்தை பேசி இருக்கலாம். இந்த ஆண்டவர் என்னை விட்டுட்டாரே, இந்த கடவுள் என்னை கைவிட்டுட்டாரேன்னு பேசியிருக்கலாம். அதை பிசாசு பிடிச்சிக்கிட்டு, நீ தான் ஆண்டவரை விட்டுட்டல்ல, இப்போ ஆண்டவர் உங்க மேல இன்னும் கோபமா இருக்கிறாரு, இன்னும் உன் மேல அவர் எரிச்சலாகிறாரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவான். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் உள்ளுணர்வுகளை புரிந்தவர். ஆனா தொடர்ந்து அதே நிலையில இருக்கக்கூடாது, வந்துடணும். ஆமென். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இடரல் அடையாமல் இருந்தா பாக்கியவான். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆண்டவரை நிமித்தம் இடரல் அடையாம இருந்தா அவர் நம்மள பாக்கியவான்னு சொல்றார். So whenever the troubles come, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, be strong in the Lord.
Be firm in the Lord. கிறிஸ்துவுக்குள்ள கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் போயிடும். டாக்டர் ஊசி குத்தும் போது இருக்குமே, ஊசி குத்தும் போது எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் சீக்கிரம் எடுத்துருவார். அந்த மாதிரி பிரச்சனை நேரத்துல கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்துருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தத்தாரு. அந்த நேரத்துல ஐயோ அம்மா கூப்பாடு போடக்கூடாது, உதறக்கூடாது, பிரச்சனை பெருசா போயிடும். ஊசி குத்துறவங்க மாத்தி குத்திடுவாங்க, ரொம்ப போயிடும். சரியா? So be firm in the Lord. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் சீஷர்களை உருவாக்கும் பொழுது கரிக்குலமே ஒரு புது சபையை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன தெரியுமா? உபத்திரவத்தை சகிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. வாசிச்சு பாருங்களேன், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 14 21 23 வரை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் போற இடத்துலலாம் சபையை உருவாக்கி என்ன சொன்னாங்க? 4 காரியம் நடக்குது. நீங்க பாருங்க, 5 காரியம் நடக்கும். நல்ல கவனிங்க, நான் வாசிச்சிடுறேன். ஒரு பட்டணத்துக்கு போனாங்கன்னா அவங்க பண்றது சுவிசேஷம் சொல்றது. அந்த பட்டணத்திற்கு அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அடுத்தது 2வது என்ன பண்றாங்க? அநேகரை சீஷராக்கி. அப்ப ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்றாங்க, 2வது என்ன பண்றாங்க? சீஷராக்குறாங்க. 3வது சீஷருடைய மனதை திடப்படுத்தி, எஸ்டாப்ளிஷ் த ஹார்ட்ஸ் ஆஃப் த டிசைபிள், அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க? 4வது பாருங்க, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆரம்ப சீஷர்களுக்கே சொல்லி கொடுத்துட்டாங்க என்ன வரும்? உபத்திரவத்தின் வழியா தான் போனோன்னு என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு கரிக்குலமே அதுதான். பிரசங்கம் பண்ணணும், சீஷரை உருவாக்கணும், திடப்படுத்தணும், உபத்திரவம் வரும்னு சொல்லி கொடுக்கணும். 5வது என்ன பண்றாங்க பாருங்க, மூப்பர்களை 23ஆம் வசனம், அல்லாமலும் அந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை லீடர்ஷிப்பை ரைஸ் பண்ணாங்க. இந்த 5 காரியத்தை செஞ்சாங்க. நல்லா கவனிங்க. என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணம், நாம் ஆரம்பிக்கிற எல்லா சபைகளிலும் இந்த 5 காரியம் இருக்கணும். திஸ் இஸ் த கரிக்குலம் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். சுவிசேஷம் அறிவிச்சு, 2வது சீஷராக்கி, அவங்கள என்ன பண்ணணும்? ஸ்ட்ராங் ஆக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன ஆக்கணும்? ஸ்ட்ராங் ஆக்கணும். எப்படி ஸ்ட்ராங் ஆக்கிறது? சபைக்கு கரெக்டா வர்றது, வேதத்தை ஒழுங்கா வாசிக்க, ஆராதனை நடத்த, கிறிஸ்துவுக்குள்ள அவங்களை என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்தணும். நல்லா கவனிக்கிறீங்களா? அதுக்கு தான் சொல்றது நேரத்துக்கு வாங்க, அதுக்கு தான் சொல்றது ஜபத்துக்கு வாங்க, அதுக்கு தான் சொல்றது பைபிள் படிங்க. ஏன்னா இதெல்லாம் நம்மளை என்ன ஆக்கும்? கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங் ஆக்கும். இதெல்லாம் இல்லைன்னா கிறிஸ்துவுக்குள்ள வீக்காவே இருப்போம். ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ள ஸ்திரப்பட வேண்டும். பக்கத்தப்பா சொல்லுங்க, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தா அடுத்த வசனம், உபத்திரவத்துல எப்படி இருப்போம்? அநேக உபத்திரவத்தின் வழியாதான் போவோம். அந்த உபத்திரவத்துல ஆடாம அசையாம விசுவாசத்தோட உறுதியா நிற்போம். நான் சொல்றது புரியுது? சரி, இவ்வளவு நேரம் நான் என்ன பேசுனேன்னா, உபத்திரவம் இருக்குது, உபத்திரவத்துல கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரு, உபத்திரவத்துக்கு பின்னால ஒரு பெரிய ஆஸ்வாதம் வருது, ஆதி சபையில இதை கத்து கொடுத்தாங்க, நம்ம சபையிலையும் நம்ம கத்துக்கணும் அப்படின்லாம் சொல்ற இந்த நேரத்துல, உபத்திரவத்தின் நேரத்துல, when I am going through the troubles, ஒரு பாடுகளின் வழியாய் நான் போகும்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷி என்ன செய்யணும்? பாட அனுபவிக்கிறேன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஒரு 5 காரியம். நம்பர் 1 என்ன பண்ணணும்? இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். லுக் unto Jesus. சொல்லுங்க, யாரை நோக்கி பார்க்கணும்? பாடுகள் வரும் பொழுது பரமனை நோக்கி பார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது யாரை நோக்கி பாரு? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குது இல்ல? ஆகையால் மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க விசுவாசத்தை துவக்கிறோம். பாரமான யாவத்தையும் நீக்கி போட்டுட்டு என்ன பண்ணுங்க? கவனிங்க, வாசிக்க வேணாம். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற அவரையே பார்த்து சொல்லுங்க, யாரையே பார்த்து? இயேசுவையே பார்த்து உங்க விசுவாச ஓட்டத்தை ஓடுங்க. நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? மற்றவங்களை பார்த்து ஓடுனா மிஸ் ஆயிருவீங்க. மனிதர்களை பார்த்து ஓடாதீங்க, இயேசுவை பார்த்து ஓடுங்கள். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவை பார்த்து ஓடுங்க. 34ஆம் அதிகாரம் சங்கீதம் 34
1 10 நான் வேகமா வாசிக்கிறேன், நீங்க என்னோடு கூட சேர்ந்து கவனிங்க. 34ஆம் சங்கீதம் 1 10 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடனா, அவரை பார்த்தா அவர் மீட்டுருவார். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் 5ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட. எப்ப நீ இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்களோ அப்ப உங்க முகம் பிரகாசம் ஆகும், நீ வெட்கப்படவே மாட்ட. பிரச்சனை நேரத்தில் இயேசுவை நோக்கி பார், மனிதர்களையோ மற்றவர்களையோ நோக்கி பார்க்க வேண்டாம். லுக் அப்பான் டு ஜீசஸ், ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். அவரையே நோக்கி பாருங்க, வெட்கப்பட மாட்டீங்க. 6ஆம் வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயப்படுறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படிப்பட்டவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு குறைவு இல்லை. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுற உனக்கு குறைவு இல்லை. 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினி இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிங்கம் கூட பட்டினியா இருந்துடலாம்ப்பா, சிங்க குட்டிக்கு கூட பட்டினியா இருக்க முடியும். ஆனா நீ கர்த்தரை நோக்கி பார்த்தினா அவர் உனக்கு மறு உத்தரவு அருளுவார், அவர் உன்னை விடுவிப்பார், அவர் உன்னை தப்புவிப்பார், உன் ஜபத்தை கேட்டு உனக்கு உதவி செய்வார், உன் முகம் பிரகாசம் அடையும், நீ வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. அல்லேலூயா. சோ எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ ஒண்ணு பண்ணுங்க, தலை நிமிர்த்தி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென். இங்கேயும் அங்கேயும் பார்க்க வேணாம். சங்கீதக்காரன் சொல்லல, எனக்கு உதவி ஒரு கண்மலையை நோக்கி பார்க்கிறேன். வேலைக்காரரின் கண் எஜமானனை பார்க்கறது போல என் கண்ணு யாரதான் பார்க்கும்? கர்த்தரையே பார்த்து கொண்டு இருக்கும். விசுவாசிக்கிறவங்க ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல நீங்க ஒரு வேளை கேட்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்த்தா சரியாயிருமா? பிரச்சனை போயிருமா? கஷ்டத்துல கர்த்தரை நோக்கி பார்த்தா எல்லாம் நடந்துருமா? என்ன பாஸ்டர் பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு வேளை கேட்கலாம். பைத்தியக்காரத்தனமா இருக்கிற விஷயத்துல தான் கர்த்தர் நன்மைகளே வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம் இருக்குது. என்னாகமம் 21ஆம் அதிகாரம். வாசிக்க வேணாம், நமக்கு நேரம் இல்லை. நான் கதையை உங்களுக்கு தெரிஞ்ச கதை சொல்லிடுறேன். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 4 to 9 வசனங்கள்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வனாந்திரத்துல ஜனங்கள் முறுமுறுத்த நிமித்தம் கொல்லிவாய் சர்ப்பங்கள் ஜனங்கள் என்ன பண்ணுது? கடிக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாம்பு கடிக்குது. இப்ப எல்லாரும் முறையிடுறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை இப்படி கொல்றதுக்கா வனாந்தரத்துல கொத்து கொத்தா சாவுறாங்களே, என்ன ஆண்டவரே வழி? உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி, அந்த நிகுஸ்தான உருவாக்கி அதை மாட்டி வை, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். சொல்லுங்க, அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைப்பான். இவன் வந்து மக்கள் கிட்ட சொல்றான், இங்க பார்ப்பா, இந்த வெண்கல சர்ப்பத்தை நான் உருவாக்கிட்டேன், இதை நோக்கி பார்த்தினா நீ என்ன ஆயிருவியான்? பிழைச்சிருவியான். நீங்க யோசிச்சு பாருங்களேன். கேட்கிறவன் 4 பேர் சொல்லுவான், என்ன மோசே, என்ன பாம்பு கடிக்குமா? நான் என்ன பண்ணணுமா? அங்க பார்க்கணுமா? அங்க பார்த்தா எனக்கு என்ன ஆயிடுமா? சுகமாயிடுமா? என்ன கதை விடுறீங்க? பாம்பு கடிக்க வந்தா ஓடுவனா, இல்ல பாம்பை திருப்பி அடிப்போனா, அல்லது எங்கேயோ நீ நிறுத்தி வச்சுக்கிற கொம்ப நான் பாப்பனா அப்படின்னு விடண்டா விடமா கேட்கிறவன் இருக்கிறானா இல்லையாங்க? இருக்கிறான். கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டான்? கேட்டிருப்பான். கேட்கிறவன் கேட்டா கேப்பையில நெய் வழுதுன்னு சொல்லுவீங்களே அப்படின்னு விடுகதையும் சொல்லி கிண்டலா கூட என்ன பண்ணிருப்பான்? கேட்டிருப்பான். ஆனா பைத்தியமாய் தோன்றுகிற தேவ ஆலோசனைகளில தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. பாம்பு கடிக்குமா? ஏதோ ஒரு வேற போட்டு தேயினா கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு மருந்தை சாப்பிடுனா கூட பரவாயில்ல. பாம்பு கடிக்குமா? நான் அங்க பார்க்கணுமா?
பாம்பு கடிச்சா நான் ஓடுவேன், இல்லை பாம்பு கடிச்சா திருப்பி பாம்பு அடிக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு என்ன சொல்லி கொடுக்குறீங்க மோசே அப்படின்னு கேட்டிருப்பான். இல்ல, கர்த்தருடைய ஆலோசனைகள் அப்படித்தான். எனக்கு பண கஷ்டம், நான் கர்த்தரை பார்த்தா சரியாயிருமா? கடன் வாங்கினா தானே சரியாகும். வாங்கிக்க, கஷ்டப்பட்டுக்க. கர்த்தரை பார்த்து பிழைச்சாலும் பிழைப்பீங்க, கர்த்தரை பார்க்காம கீழ்ப்படியாம கஷ்டப்பட்டா அனுபவிச்சுக்கிங்க. நான் சொல்றது புரியுதா? பைத்தியமா தோன்றலாம், விகல்பமா இருக்கலாம், நம்ம அறிவுக்கு ஒத்து வராதது போல இருக்கலாம், ஆனாலும் கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம். ஆமென். Whenever the problem arises in your life, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளும் பாடுகளும் எழும்பி வரும் பொழுது, be still and look unto Jesus. அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கிப்பார். சர்ப்பம் உன்னை கடிக்கும் பொழுது கர்த்தரை நோக்கிப்பார். உயர்த்தப்பட்ட சிலுவையிலே உனக்காக எனக்காக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், பிழைப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நோக்கி பார்த்தா நன்மைகள் நடக்கும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. நோக்கி பார்க்கிறது நிறைய பேசலாம், நோக்கி பார்த்தா என்ன ஆகணும்? ரெஃபரன்ஸ் பண்ண சொல்லிடுறேன், நீங்கன்னா எழுதிங்க. சங்கீதம் 127 1-2 இப்படி போட்டிருக்கிறது, அவரை நோக்கி பார்த்தா காரியங்கள் வாய்க்கும். 127 1-2 வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 127 1-2 வேக வேகமா வாசிங்க. அவர் வீடை கட்டலனா கட்டுறவனுடைய பிரயாசம் விருதா. அவர் நகர காவல் காக்கலனா காவல் காக்கிறவனுடைய பிரயாசம் விருதா. ஒரு காரியம் சக்சஸ் ஆகணும்னா அது யார் தான் செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, அவர் தான் செய்யணும். அப்ப நீ யாரை தான் நோக்கி பார்க்கணும்? அவரை நோக்கி. when you look upon Jesus, your things will prosper. நீ செய்கிறவைகள் கை கூடி வரும். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் இல்ல, இறங்குகிற கர்த்தராலே. அவர் இறக்கம் வச்சாதான் நடக்கும். அதனாலதான் அவரை நோக்கி பார்க்கணும்ன்றது. அவரை நோக்கி பார்த்தா அவர் உங்கள் மேல் இரக்கம் வைப்பார். ஆமென். சங்கீதம் 62:11 எடுத்தவங்க வாசிங்க. வல்லமையும் பலமும் பராக்கிரமும் அவருடையது. வாசிங்க பாப்பா வேகமா. 62ஆம் சங்கீதம் முதல் வசனம் 11ஆம் வசனம். தேவன் ஒரு தரம் இளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. ஆமென். பவர் பிலாங்ஸ் டு காட். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கும். பவர் பிலாங்ஸ் டு காட். வல்லமை தேவனுடையது. அவர் தான் செய்ய முடியும். அவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது, அவர்கிட்ட தான் பலன் இருக்குது. நீ அவரை நோக்கி பார்த்தா தான் காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. சோ கர்த்தரை நோக்கி பார். அவர் தான் செயல்படுத்த முடியும், அவர் தான் இரக்கம் செய்ய முடியும், அவரிடத்துல தான் வல்லம் இருக்குது. அவரை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள். பக்கத்துல பா சொல்லுங்க, உங்க கஷ்ட நேரத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் முகத்தை நோக்கி பார்த்தா வெட்கப்பட மாட்டேன். உன் முகம் பிரகாசம் அடையும். 2வது, பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் யூ டூ in the times of struggle? commit to prayer. ஜபத்திற்கு உன்னை ஒப்புக்கொடு. என்ன பண்ணுங்க? வாசிப்போமா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஒருவன், அப்படிதான் ஆரம்பிக்குது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், துன்பப்பட்டால் என்ன பண்ண கடவன்? சத்தமா சொல்லுங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் தூங்க கடவன். நிறைய நேரம் பிரச்சனை வந்தா ஜெபிக்க மனசு வராது, இழுத்து போட்டுக்கிட்டு தூங்கிடுவான். ஜெபிக்க முடியலையா? ஜெபம் பண்ணு. ஜெபிக்க வார்த்தை வரலையா? என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. Pray when you don't know to pray. If you don't like to pray, just pray. ஜெபம் பண்ணு. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் என்ன பண்ண கடவன்? ஜெபம் பண்ண கடவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, உன் துன்பம் மாறும். அல்லேலூயா, ஆமென். 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லுது, வாசிக்க வேணாம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray without ceasing. Hallelujah. When you don't know what to pray, just pray. எதுக்கு ஜெபிக்கிறதுனே தெரியல, ஆனாலும் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. அந்த மாதிரி நேரத்தில் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணதே புரியல பாஸ்டர்,
ஒண்ணுமே புரியல, just pray in tongues. காரியங்கள் ஆவி மண்டலத்துல கர்த்தர் மாத்துவார். எதுவுமே புரியலன்னா டோன்ட் கோ அரவுண்ட், இங்கேயும் அங்கேயும் ஓடாதீங்க, இதையும் அதையும் செய்ய பார்க்காதீங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்தால் காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு சில நேரம் எனக்கு ஜெபிக்கவே வரலையா, ஜெபிக்க ஆரம்பிச்சா கண்ணில் கண்ணீர் தான் வருது. கவலைப்படாத, உன் கண்ணீரின் மொழியையும் அவர் அறிந்திருக்கிறார். வார்த்தை வரல, அழுகதான் வருது. அந்த அழுக உன் கணவனுக்கு புரியாம இருக்கலாம், உன் மனைவிக்கு புரியாம இருக்கலாம், இந்த உலகத்துல யாருக்கும் புரியாம இருக்கலாம். உன்னை உண்டாக்கின ஆண்டவருக்கு புரியும். அவர் சமூகத்துல போய் கண்ணீர் மட்டும்தான் விட முடியுதா? அதை விடுங்க. அதுதான் ஜெபம், வல்லமையுள்ள ஜெபம். அன்னால் தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டால் உடனே ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அதனால ஒண்ணுமே ஜெபிக்க வரல, அழதான் வருது, மனசார அழுது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உடனே உனக்கு ஒரு பதிலை தருவார். அல்லேலூயா. மற்றவங்களிடத்துல ஜெப உதவியை கேளுங்க, ஜெபிங்க, ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். 2 காரியம் சொன்னேன். பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். 2வது ஜெபம் பண்ணணும். ஜெபிக்க முடியலையா ஜெபம் பண்ணு, ஜெபிக்க தெரியலையா ஜெபம் பண்ணு, ஜெபிக்க மனசே வரலையா ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிற மூடே இல்லையா ஃபாஸ்டிங் போடு, மூடு வந்துடும். நான் என்ன சொல்றேன், ஜெபிக்கிற மூடே இல்லை, மூடை கிரியேட் பண்ணிக்கணும். உபவாசம் போடு, ஒரு வேளை சாப்பிடாம இரு, தானா ஜெபம் சத்தமா தான் சொல்லுங்களேன் வந்துடும். 3வது, நான் வேகமா போறேன். 3வது, பிரச்சனை நேரத்தில் என்ன பண்ணணும்? வேத வசனத்தை தியானித்து அதை பேசுங்கள். மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். என்ன பண்ணுங்க? வேத வசனத்தை தியானிச்சு அதை என்ன பண்ணு? விசுவாச அறிக்கை. அதுதான் விசுவாச அறிக்கைன்னு சொல்லும்போது நல்லா கவனிங்களேன். பொதுவா உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எதை பார்க்குறியோ அதை கிளைம் பண்ணு. எதை பார்க்குறியோ கிளைம் பண்ண, வசனத்தை கிளைம் பண்ணணும். எதை கிளைம் பண்ணணும்? வசனத்தை. நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. வசனத்தை தியானிச்சு வசனத்தை என்ன பண்ணுங்க? பேசுங்க. ஏன்னா கர்த்தர் அவரை போலவே நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா அவருடைய தன்மையை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லி உருவாக்குனது போல நீங்களும் சொல்லி உருவாக்க முடியும். எதை சொல்லி? வசனத்தை பேசி, ஆரோக்கியத்தை பேசி, சந்தோஷத்தை பேசி, மகிழ்ச்சியை பேசி. அவர் சுகத்தை பேசி சுகத்தை கொடுத்தார். அவர் சிருஷ்டிக்கும் பொழுது சிருஷ்டிப்பை பேசி சிருஷ்டிப்பை தந்தார். சமாதானத்தை பேசி சமாதானத்தை தந்தார். நீங்களும் சமாதானத்தை பேசி சமாதானத்தை கொடுக்க முடியும். யூ ஹாவ் டு ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். வசனம் வாசிங்களா? யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவேல் 3:10. பலவீனன் தன்னை பலவான். அதுக்கு முன்னால ஒரு பகுதி இருக்குது, வாசிங்க. யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். நல்லா கவனிங்க. எது மண்வெட்டியோ அதை என்னவா மாத்து? பட்டயமா மாத்து. உனக்கு இருக்கிற வசனத்தை நீ சத்துருவை மேற்கொள்ளுகிற பட்டயமா என்ன பண்ணு? மாத்து. மாத்திட்டு என்ன சொல்லணுமா? ஈட்டியா மாத்து. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. சொல்லுங்க, சொல்லுவானாக. சத்தமா சொல்லுங்க, சொல்லுவானாக. யார் சொல்லணுமா? பலவீனன் தான் சொல்லணும். நான் யாரு? ஆமா, மண்வெட்டி வச்சிருக்கிறவன் சொல்லணும், என் கையில பட்டயம் இருக்குது. அறிவால் வச்சிருக்கிறவன் சொல்லணும், என் கையில என்ன இருக்குது? ஈட்டி இருக்குது. இதை மாத்து. வசனத்தை சொல்லு. உனக்கு பலவீனனா இருந்தாலும் சொல்லு, நான் பலவான் என்று சொல்லு. சுகவீனனா இருக்கலாம், நீ சொல்லு, நான் சுகவான் என்று சொல்லு. தரித்திரனா இருக்கலாம், நீ சொல்லு, நான் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவன் சொல்லு. உன் மண்வெட்டிய மாத்து, உன் ஈட்டிய மாத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யூ மஸ்ட் சே, சொல்ல வேண்டும். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேகமா முடிச்சிடுறேன், வாசிங்க. 107ஆம் சங்கீதத்துல let the redeemed say so, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சொல்ல கடவர்கள் இருக்குது. அதை வாசிக்க வேணாம். ஏசாயா 3:10. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு போதும் சொல்லுங்கள். say unto righteousness that you will be blessed. உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமானுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, எனக்கு நன்மை உண்டாகும். சொல்லுங்களேன் சத்தமா தான் சொன்னா நடக்கும். பாருங்க, எனக்கு நன்மை
காலையில எழுந்து சொல்லு, எனக்கு நன்மை உண்டாகும். ஆமென். I will stay blessed ன்னு சொல்லு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். சொன்னாதான் நடக்கும். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். நீதிமானுக்கு சொல்லுங்கள், இந்த வாரம் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நான் சொல்றேன் உங்களை பார்த்து, உங்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. You will be stay blessed and you say so. சொல்லு. எங்க நன்மை நடக்க போகுது அதை சொல்லாத, நன்மை உண்டாகும்னு சொல்லு. நான் வீக்கா இருக்கிறேன்னு சொல்லாத, நான் பலவான்னு சொல்லு. நான் கடன்காரன்னு சொல்லாத, நான் கடன் கொடுக்க போறேன்னு சொல்லு. அல்லேலூயா. உன் பட்டயத்தை மண்வெட்டிய மாத்து. அப்புறம் என்னத்தை மாத்து? அறிவால ஈட்டிய மாத்து. யூ சேஞ்ச் தி திங். இதையே சொல்லிக்கிட்டு இருக்காது. இது ஒண்ணும் இல்ல, இதை வச்சு மண்ணை தான் வெட்ட முடியும்னு சொல்லாத. இது சத்துருவின் சேனையை அழிக்கிற பட்டயமாய் மாறுன்னு சொல்லு. நான் வீக்குன்னு சொல்லாத, நான் பலவான்னு சொல்லு. நான் தரித்திரன்னு சொல்லாத, நான் ஐஸ்வர்யவான்னு சொல்லு. சொல்ல கடவீர்கள். அல்லேலூயா. அப்போ மூணாவது, வசனத்தை தியானிச்சு வசனத்தை பேசு. கஷ்ட நேரத்துல நான் கஷ்டத்துல உட்காந்துருக்கேன்னு சொல்லாத, சீக்கிரம் கர்த்தர் என்னை வெளியில கொண்டு வருவார்னு சொல்லு. வியாதி நேரத்துல சொல்லு, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், ஆனா எல்லாத்திலும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார்னு சொல்லி இருக்கிறார். நான் விடுதலை ஆவேன்னு சொல்லு. நீதிமானுக்கு நன்மை உண்டாகும்னு சொல்லு. யூ சே சோ. நாலாவது ரொம்ப முக்கியம். நான் இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அஞ்சாவதுக்கு போறேனோ இல்லையோ, இது ரொம்ப முக்கியமான, அதனால நான் பேசிட்டு இருக்கிறேன். நாலாவது, seek comfort and prayer from other believers. சக விசுவாசிகளோடு, சக ஆவிக்குரிய நண்பர்களிடத்துல ஆலோசனையையும் ஜெபத்தையும் பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஒரு போராட்டமான சூழ்நிலை வருதுன்னா, சகோதரரே எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு வெட்கப்படக்கூடாது. பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்குது. பவுல் பெரிய அப்போஸ்தலன் சொல்றாரு, எனக்காக ஜெபம் பண்ணீங்க. என்னையா? ஆமா, எனக்காக என்ன பண்ணு? ஜெபம் பண்ணீங்க. ஏன்னா நான் போற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எனக்காக பிரேயர் பண்ணு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டா இவன் பாவம் பண்ணிட்டானோ, ஏதோ ஒரு தரக்குறைவா நினைக்கிறோம். இல்ல, மற்றவங்களிடத்துல ஜெப உதவியை கேட்க வருத்தப்படாதீர்கள். நல்லா கவனிக்கணும். அதையும் யார்கிட்ட போய் கேட்கறான்னா, ஆவிக்குரியவங்க கிட்ட கேட்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார்கிட்ட கேட்கணும்? நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். உங்க தேவைகளை, உங்க சூழ்நிலைகளை, உங்கள் காரியங்களை நீங்கள் நம்புகிறவர்களிடத்துல சொல்லி ஜபிக்க ஜப உதவியை கேளுங்கள். ஒருவேளை யார நம்பிக்கை இல்லையா, அப்படி நம்பகமானவர்களை தேடி கண்டுபிடிங்க. அப்படி இல்லையா, மேலோட்டமா சொல்லுங்க. ஏன்னா ஆவிக்குரிய சூழ்நிலைகளை, பல போராட்டங்களை தனியாய் போராடி ஜெயிப்பது கடினம். யூ நீட் ஹெல்ப். மற்றவருடைய உதவி நமக்கு தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் சபை குடும்பத்தை வச்சிருக்கிறாரு. சபைக்கு சும்மா வந்துட்டு போறதில்லை. யூ மஸ்ட் ஷேர் யுவர் திங்ஸ். யூ மஸ்ட் ஷேர் யுவர் ப்ரேயர் பாயிண்ட்ஸ். உங்களுடைய ஜெப தேவைகளை, உங்களுடைய பாடுகளை, கஷ்டங்களை உங்களை அநேகர் சொல்லி ஜெபிக்கிறீங்க. அது நல்லது, அது அவசியம். அதுல கர்த்தர் நமக்கு விடுதலையை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:25 வாசிச்சு பாருங்களேன். சகோதரரே எனக்காக என்ன பண்ணுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். இருக்கா? 1 தெசலோனிக்கர் 5:25. ஒருத்தர் பிலிப்பியர் 1:19 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:25. சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பெரிய அப்போஸ்தலன் சொல்றாரு, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, ஜெபிங்க. பாஸ்டர் உங்ககிட்ட உதவி கேட்கலாம், ஜெப உதவி. தப்பா நினைக்காதீங்க. பாஸ்டரே என்கிட்ட உதவி கேட்கிறாரு, வேற யார்கிட்ட கேட்பாரு? 10,000 ரூபாய் காசு கொடுனா தான் தப்பு. ஜெபிங்கன்னு உரிமையா என்ன பண்ணலாம்? கேட்கலாம். அதே மாதிரி நீங்க பாஸ்டர் கிட்ட சொல்லலாம், பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்க, ஜெப உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். சபை என்கிற குடும்பத்துல ஒருத்தரோடு ஒருவர் பழகி ஜெப உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பிலிப்பியர் 1:19 வாசுங்க. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் உதவினாலும்
எனக்கு ரட்சிப்பாய் அமைந்தது. சொல்றாரு பவுல், நீங்க ஜெபிச்சதுனால எனக்கு இந்த நன்மை உண்டாச்சுன்றாரு. உங்க வேண்டுதலினால எனக்கு இது ரட்சிப்பாய் அமைந்தது. சோ ஒருவருக்கு ஒரு ஜெபிப்பது நல்லது. இன்னைக்கு இவங்க கல்யாணத்துக்காக, இவங்க வீட்டில் நடக்கிற திருமணத்துக்காக ஜெபிச்சோமே, அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அதனாலதான் ஜெபிச்சோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணோமே, சிம்பிளா தெரியலாம். there is a big blessing. ஆவியின் மண்டலம் அதை அறியும். ஜெபிக்க உதவி கேளுங்க. ஒருவரோடு ஒரு சேர்ந்து ஜெபிக்க பழங்க. பிரசங்கில வாசிக்கணும், ஒண்டியா இருப்பதிலும் 2 பேர் சேர்ந்து இருப்பது நலம். 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துல ஜெபம் பண்ணுங்க, சக விசுவாசிகளோடு ஜெபம் பண்ணுங்க, கேரிங் பிரதர்ஸோட, கேரிங் சிஸ்டர்ஸோட சேர்ந்து ஜெபிங்க. அதுக்கு தான் சகோதரர்கள் ஜெபம் நடத்துறோம். ஏன் தெரியுமா? சகோதரர்கள் வந்து ஜெபிப்பதற்கு. அதுக்கு தான் சகோதரிகள் ஜெபம் நடக்குது. சேர்ந்து என்ன பண்ணலாம்? உங்க காரியத்தை சொல்லி கேளுங்க, சொல்லி ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. சகோதரர்கள் நீங்க இணைஞ்சு, ஒரு சில சபை நேரத்தில் நம்ம உங்க காரியத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்க முடியாது. ஆனா ஜெப நேரத்துல, ஆண்கள் மட்டும் இருக்கிற நேரத்துல, உங்க வேலையில இருக்கிற பிரச்சனை, உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை, நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களை சொல்லி என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். அது மிகுந்த பலனை தரும். இன்னைக்கு நிறைய நேரம் மென்ஸ் பிரேயர் தானே, சும்மா சும்மா இல்லப்பா, அதுல வல்லமை இருக்குது. பெண்கள் ஜெபம் தானே, அது சும்மா வேலைக்கு போகாம வெட்டியா வீட்டில் இருக்கிறவங்க ஜெபம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பரிதாபம் உங்களுக்கு. வேலைக்கு போகாம வெட்டியா இருக்கிறவங்க ஜெபிக்கிறது இல்லை. they are the backbones of the church. ஜெப நேரத்தில் கலந்துக்குங்க, சபையோடு இணைந்து சொல்லி ஜெபிங்க. உங்க பாடுகள் இருந்து உங்களுக்கு விடுதலை அது கொடுக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நம்மள ஒருத்தங்க கேர் பண்ணணும்னா நாம ஒருத்தங்களை கேர் பண்றவங்களா இருந்திருக்கணும். புரியுதா? எனக்கு யாரும் ஜெபிக்க இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க யாருக்காகவும் ஜெபிக்கலன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, நான் விக்டருக்காக ஜெபிக்கிறவனா இருந்தா விக்டர் நிச்சயம் எனக்காக என்ன பண்ணுவாரு? புரியுதுங்களா? நான் அவர்கிட்ட, தம்பி உங்க என்ன பிரச்சனை, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், உங்க வீட்டுக்காக ஜெபம் அப்படின்னு நான் பேசி அவரை கேர் பண்ணி அவரிடத்துல நான் பழகி நான் ஜெபிக்கிறவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என் ஞாபகம் வரும், எனக்காக என்ன பண்ணுவாரு. ஆனா பொதுவா என்னை யாரும் கேர் பண்றது இல்லை. இல்ல, யாரும் உன்னை கேர் பண்ண மாட்டாங்க, நீ தான் மற்றவங்களை கேர் பண்ணணும். நாங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்க? சபையில என்னை யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. முதல்ல யார் தான் கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். ஹலோ பிரதர் எப்படி இருக்கிறீங்க? ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? போன வாரம் எப்படி போச்சு? உங்க பிள்ளைக்கு ஸ்கூல் கிடைச்சிருச்சா? என்ன ஆச்சு? யார் தான் கேட்கணும்? நீங்க கேட்டா அவங்க கேட்பாங்க. என்னை யாரும் கேட்கல, நீ யாரையும் கேட்கறது இல்ல, அதனால உன்னை யாரும், புரியுதா? ஈஸியா சொல்லிடலாம், என்னை யாரும், no one cares me. No, you have to care others first. நீதியின் விதையை விதைத்தால் அறுப்பீர்கள். நீங்க ஒருத்தங்களை விசாரிச்சீங்கன்னா அவங்க ஒருத்தங்களை உங்களை விசாரிப்பாங்க. நீங்க ஒருத்தங்களுக்கு ஸ்தோத்திரம் சொன்னா அவங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. நீ வரும்போதே திரும்பிக்கிட்டு போனா அவங்களும் என்னதான் பார்ப்பாங்க, என்னை பார்த்தா திரும்பிக்கிறாங்க, நானும் திரும்பி, அவங்க ஸ்தோத்திரம் சொல்ற ஆளா இருப்பாங்க. ஆனா நீங்க சொல்லாததுனால அவங்க என்ன பண்றது இல்ல, சொல்றது இல்ல. கனம் பண்றதுல ஒருத்தரை முந்திக்குங்க. நீங்க ஒருத்தங்க வீட்டுக்கு ஜபம் பண்ண போனா, குடும்ப ஆசீர்வாத ஜபத்துக்கு போனா, உங்க வீட்டு ஜபத்துக்கு இன்னொருத்தங்க, என் வீட்டு ஜபத்துக்கு மட்டும் ஒருத்தரும் வரமாட்டாங்க. நீ எத்தனை வீட்டுக்கு போன முக்கியம். நீ போனாதான் உன் வீட்டுக்கு சொல்லுங்க. மற்றவங்க சர்வ் பண்ண எதிர்பார்க்காதீங்க, நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, சர்வ் பண்ணுங்க. சபையில உங்களுடைய ஆப்சென்ட் ஃபெல்ட் ஆகணும். நல்லா புரியுதா? சபையில நீங்க வரலனா, இன்னைக்கு அவங்க வரலையே அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியணும். வந்துச்சா வரலையா, வந்தாரா வரலையானே தெரியலனா நீ சபையில பெரிய இம்பாக்டே பண்ணலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சபை முடிஞ்ச உடனே ஓடுறது இல்லை. 4 பேரை பார்த்து பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோமே, சின்சியரா ஜெபம் பண்றதுக்காக. சும்மா ஆமேன் அப்படின்னா இல்லை, சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. அவங்க உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எதை சொல்றது புரியுது? பேசுங்க, 5 நிமிஷம் பேசுங்க. வீட்டுக்கு போகும்போது பேசிக்கிட்டு போங்க. பிரதர் போன வாரம் உங்க வேலை எப்படி போச்சு, எப்படி இருக்குது, என்ன கொஞ்சம் தாங்கி நடக்கிறீங்களா, என்ன பேசுங்க,
சும்மாவாச்சு விசாரிங்க. அன்னைக்கு அங்க பார்த்தேன் அப்படின்னு கேளுங்க, உஷாராயிடுவாங்க. ஐயோ நம்மளை பார்க்குறாங்க பொழுது அப்படின்னு கவனமா இருப்பாங்க. யூ மஸ்ட் கேர் அதர். நீங்க மற்றவர்களை கரிசனை கொண்டா அவங்க உங்க மேல எப்படி இருப்பாங்க? யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க பேசணும். சொல்லுங்க, எல்லாரும் நம்ம கிட்ட பேசுவாங்க. எப்ப? நம்ம என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. இல்ல 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 இல்ல, உங்ககிட்ட எல்லாரும் பேசுவாங்க. எப்பதான்? நான் பேசினா பேசுவாங்க. 2 வாரம் நீங்க பேசி பாருங்க, 3ஆவது வாரம் நீங்க பேசாமலே கூப்பிட்டு பேசுவாங்க. அப்படித்தான் பழக்கம் உண்டாகும், அப்படிதான் கேர்னஸ் வரும். சபை அதற்கு தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடுகள் நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. முழுசா சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் மிகுந்த பலனை தரும். ஆமென். இணைந்து ஜெபிங்க. சபையில ஜெப உதவியை கேட்க மறந்துடாதீங்க. நான் ஒரு சிலங்களை பார்த்துருக்கேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க பாஸ்டர். அப்புறம் எதுக்கு ஜெபம் உதவி? ஜெபிக்கிறதுக்கு தானே. ஒரு சில கஷ்டமான காரியங்கள் இருந்தால் பரவாயில்ல, ஒரு சில மறைக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு முடியலன்றத சொல்லி ஜெபம் பண்ண வைங்க. ஏன்னா யாரும் தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்க புத்தர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, 4 வாரம் நான் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தேன், யாராச்சும் வந்து என்னை பார்த்தீங்களா? நீ சொன்னியா? சொல்லுவாங்க, 4 வாரம் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தேன், யாராச்சும் வந்து என்ன பார்த்தியா? நீ சொன்னியா? என் கேள்வி அதுதான். நீ ஏன்னா நான் தீர்க்கதரிசி இல்லை, நான் கண்ணை மூடனா கர்த்தர் எனக்கு சொல்ல மாட்டார், நான் பாவி. நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். உனக்கு சொல்லுங்க, உடம்பு சரியில்லைன்னு நீ சொல்லு, அப்போ நான் ஜெபம் பண்றேன். நான் 4 பேருக்கு சொல்லி கூட ஜெபம் பண்ண வைப்பேன். நீ விருப்பப்பட்டீங்கன்னா தானாவே எதிர்பார்க்க கூடாது. நாம ஜெப உதவியை கேட்க கஷ்டப்படக்கூடாது, உரிமையாய் கேளுங்க. சபை குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்க தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அப்படியே பக்கத்து வேலை கை வலிச்சு நல்லா நல்லா முழு மனதோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, இந்த சகோதரி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். சரி, 4 காரியம் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? கஷ்ட நேரத்தில் கர்த்தரை நோக்கிப்பார். 2வது ஜெபம் பண்ணு. 3வது வசனத்தை பேசு, வாசித்து பேசு. 4வது சகோதர சகோதரி இடத்துல ஜெப உதவியை கேளா, அப்பொழுது உன் பாடுகள் மாறும். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். உங்க துன்பத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Amen. Thank you Father. Thank you Jesus. தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடுங்க. இப்ப நீங்க ஒரு பாடுகளுக்குள்ள, ஒரு போராட்ட சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. உனக்கு வருகிற துன்பங்கள் இருந்து நீ விடுதலையாக்கப்படுவாய். ஓ, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். சொல்லுங்க, அதிசீக்கிரத்துல நீங்கிற இந்த லேசான உபத்திரவம், இந்த லேசான உபத்திரவம் ஆமென் மிகுந்த கன மகிமையை எனக்கு கொண்டு வரத்தான் போகிறது. இரட்டத்தனையான ஆஸ்வாதம் உங்களுக்கு வரத்தான் போகிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து. ஆமென். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, போகாதே, சோர்ந்து எந்த சூழல் நிமித்தமா நீ சோர்ந்திராத. ஆமென். மண்ணான மனிதன் நாளுக்கு நாள் மறுரூபப்படுகின்ற நேரம் இது. மண்ணான மனிதன் நாளுக்கு நாள் படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. கர்த்தருக்குள் உன்னை பலப்படுத்த சகோதரனே. நீ கிருபையில பலப்படு, நீ ஆவியில பலப்படு, நீ பலப்படு. கர்த்தரையே நோக்கிப்பார்.
தேவனுடைய வசனத்தை விசுவாசித்து ஜபத்திலே நேரம் செலவிடு. சகோதர சகோதரத்தில் ஜப உதவியை கேள். தீர்க்க தரிசன வார்த்தைக்கு இடம் கொடு. உன் வியாகுலங்கள், உன் பிரச்சனைகள் அதி சீக்கிரத்தில் நீங்கும். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரலாம், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார், உன்னை விடுவிப்பார். நீ விடுவிக்கப்படுவது நிச்சயம். உனக்கு ரட்சிப்பு கிடைப்பது நிச்சயம். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நீ பெறுவது நிச்சயம்.